தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியின் மூலம் ஒரு செய்தியை ஒளிபரப்பு செய்தார்கள். திருட்டுத்தனமாக கேமராக்களை மறைய வைத்து எப்படியெல்லாம் அந்த அந்தரங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பது பற்றிய ஒரு செய்தியை தொகுத்து அந்த சேனல் வெளியிட்டது. அதுல ஒரு லாட்ஜில் போய் தங்கக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த ரூம்ல அவங்க எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை ஈடுபட்டாலும் அதை வெளியில இருந்து ஒருத்தவங்க பார்க்கலாம், பதிவு செய்யலாம். அவர்களுக்கு தெரியாமலே அந்த ரூம்ல பல்வேறு விதமான கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும், அது அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி அதை சில நிபுணர்கள் விளக்குறாங்க அந்த நிகழ்ச்சியில. அப்படி விளக்கக்கூடியவர்கள் அந்த நிகழ்ச்சியிலேயே சொல்றாங்க, இந்த நிகழ்ச்சியை நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியாம அப்படின்னா உடனே அந்த அம்மா என்ன கேக்குதுன்னா, அப்படியே ரெக்கார்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஒருத்தர் அவருடைய சட்ட பாக்கெட்ல இருந்து ஒரு பேனாவை எடுத்து காட்டுறாரு. இதுல ஒரு கேமரா இருக்குது, இதை நான் ஆன் பண்ணாக்க எனக்கு முன்னாடி பேசுறவங்க என்ன பேசினாலும் அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு வாட்சை காட்டி இந்த வாட்சுக்குள்ளர ஒரு கேமரா இருக்குது, ஒரு சின்ன ஒரு பின்னை காட்டி இந்த பின்னுக்குள்ளர ஒரு கேமரா இருக்குது, 3 பிளக் அது உள்ளார ஒரு கேமரா இருக்குது என்று சொல்லி இது மாதிரி கேமராக்களை எல்லாம் மறைத்து வைக்க முடியும். அதனால நீங்க வெளியூர்களில் பயணம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அது மாதிரி லாட்ஜ் போன்ற நீங்கள் தங்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய அந்தரங்கத்தை எல்லாம் இவங்க படம் பிடிச்சு வெளியில விட்டுருவாங்க. எப்படி ஒரு மானக்கான ஒரு விஷயத்தை, கேவலமான ஒரு விஷயத்தை இவங்க செய்யறாங்க பாருன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய ஒரு பெண்மணி சமுதாயத்து மேல பெரிய அக்கறை உள்ளது மாதிரி அப்படியே அது ரொம்ப பேசுது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி என்பது மனித சமுதாயத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பெண்களை மிகவும் அற்பமாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த கேமராவை மறைச்சி வச்சு இவன் எதை அந்தரங்கத்தை வெளிப்படுத்துறான்னு சொல்லி மக்களை கவனமா இருங்கன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பு செஞ்சாங்களோ, அதே நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில பிரச்சனை என்று சொல்லி வரக்கூடியவர்களுடைய அந்தரங்கத்தை அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்கிற பொழுது அவங்க 2 பேருக்கு இடையில ஏற்பட்ட சண்டைய நீ தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செஞ்சு பப்ளிக் படுத்துறியா இல்லையா? இந்த வேலை நீ எதை காட்டி மக்கள்கிட்ட விழிப்புணர்வா இருக்கணும்னு சொன்னியோ அந்த வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா இல்லையா? ஒரு ரூமுக்குள்ள போனா மறைச்சி வச்சிருந்து கேமரால உங்களுடைய நடவடிக்கையெல்லாம் எடுத்து வெளியிட்டுறாங்க, மனசாட்சி இல்லாத மிருகங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசக்கூடிய நீ நடத்தக்கூடிய நிகழ்ச்சி எப்படிப்பட்டது? 2 பேருக்கு இடையில சண்டை வந்தா அந்த சண்டையை தீர்த்து வைக்கணுங்கிற பேர்ல பாமரத்தனமாக உள்ள அறியாமை தெரியாத இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி, அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி உங்க குடும்பத்தில் பிரச்சனையா வாங்க நாங்க தீக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களை உட்கார வச்சு 2 பேரையும் விசாரிக்கிறோங்கிற பேர்ல விசாரிக்கிறது. ஒரு கட்டம் என்ன ஆகும், ஒரு கணவனை வெளியில அனுப்பிட்டு மனைவியை மட்டும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறீங்க. மனைவிட்ட என்ன நம்பலாமா அவர் உன்னை கொடுமைப்படுத்தினார் சொல்லுமா அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வாங்குறீங்க. அவர் என்ன மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்தினாருன்னு சொல்லி எல்லா கொடுமையும் சொல்லுது. மாமியா என்ன கொடுமைப்படுத்தினுச்சு அதையும் சொல்லுது. மாமனார் என்ன கொடுமைப்படுத்தினார் அதையும் சொல்லுது. என்னென்ன மாதிரி இந்த குடும்பம் எல்லாம் உன்னை கொடுமைப்படுத்தணும்னு சொல்லி எல்லா வாக்குமூலத்தையும் வாங்கிக்கிட்டு கணவனுக்கு தெரியலையா? அந்த அம்மா என்ன நினைச்சு சொல்லுது, கணவன் இல்ல, மாமியா இல்ல, மாமனார் இல்ல, அவனுடைய கணவனுடைய குடும்பம் இல்ல, அவங்களுடைய உறவினர்கள்லாம் இல்ல, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படிக்காத அந்த பாமரர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க வாக்குமூலம் கொடுக்கறாங்க. அவங்களுடைய வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்டு திருப்பி நீ ஒளிபரப்பு செய்யும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் இந்த பெண்மணி என்ன நினைப்பாங்க? இந்த பெண்மணி நாளை ஒளிபரப்பு செய்யப்படுகிற பொழுது இந்த பெண்மணியுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த பெண்மணியை சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினுடைய அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? சிந்திச்சு பார்த்திருக்கியா? நீ ஒரு ரூமுக்குள்ள வச்சு கேமரா எடுத்து அதை அந்தரங்கத்தினுடைய செய்திகளை எல்லாம் ஒளிபரப்பு செய்யறான்னு சொல்லக்கூடிய நீ இப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஒளிபரப்பு செய்வதற்கு உனக்கு முதல்ல அருகதை இருக்குதா? ஒரு பெண்மணியுடைய நடத்தையை அவள் கெட்டவன் சொல்லி ஒரு கணவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான், நான் மனைவியோட வாழ மாட்டேன். ஏன்பா வாழ மாட்ட? அவ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அவன் பாட்டுக்கு அடுக்கிறான். எல்லாத்தையும் அடுக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் அதை ஒளிபரப்பு செய்யும் பொழுது அந்த பெண்மணி சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுவாள்?
இத பேட்டி எடுக்கிறது யாருன்னு சொன்னா அவளும் ஒரு பெண்ணு. இந்த பேட்டி எடுக்கக்கூடியவளும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு பெண்ணை பற்றி ஒருவன் இப்படி பேசுகிறான், தன்னுடைய மனைவியை பற்றி இப்படி பேசுகிறான், இதை நீ ஒளிபரப்பு செய்யும் பொழுது நாளை சமூகத்தில் அப்படி பழி சுமத்தப்பட்ட அல்லது அப்படி நடந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுவாள்? ஒரு ரோட்ல போற பொழுது அவளை நல்லவனு பாப்பானா எவனாவது? ஒரு கணவனே பழி சுமத்தா வச்சுக்குவோம், உண்மையாகவே அவன் மனைவி மீது பழி சுமத்தக்கூடியதாக இருந்தால் இந்த பெண்மணி ரோட்டில் நடக்கிற பொழுது மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? அந்த இச்சையோடு உள்ளவர்கள் எப்படி இவளை பார்ப்பார்கள்? ஓ, இவ இப்படிப்பட்டவளா, இப்படி கரெக்ட் பண்ணலாமே, இப்படி இவள்கிட்ட நம்ம நடந்துக்கலாமே என்று சொல்லி அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு குற்றத்தில் அந்த பெண்மணியோ அவளுடைய மானத்தோடு விளையாட வேண்டும் என்கிற ஒரு குற்றத்தில் அவனை தூண்டுவதற்கு இந்த நிகழ்ச்சி அவனை தூண்டக்கூடியதாக இருக்குதா இல்லையா? அவளுடைய மானத்தை அவமானப்படுத்தக்கூடிய வகையில, அவளுடைய கௌரவத்தை கண்ணியத்தை சிதைக்கக்கூடிய வகையில அந்த நிகழ்ச்சி இருக்குதா இல்லையா? இப்படி ஒவ்வொரு பெண்மணியுடைய அவங்களுடைய மானத்தை நீ சீரழிக்கிறிய, நீ சொல்றியா நீ இந்த மாதிரி பாருங்க ஒரு ரூமுக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்றிய? அவனாவது மறைச்சு ஒரு சின்ன கேமரா வச்சு வெளியிடுறான், அயோக்கியன், அது குற்றம். நீ பெரிய கேமரா வச்சு வெளியிடுறியப்பா, பெரிய பெரிய கேமரா வச்சு ஸ்டுடியோல நீ இதெல்லாம் படமாக்கி நீ வெளியிடக்கூடியவனா இருக்கிறிய, நீ என்ன, உனக்கு என்ன மனசாட்சி இருக்குது? நீ என்ன மனிதநேயத்தை பத்தி பேசுற? நீ என்ன பண்பாட்டை பத்தி பேசுற? நாங்க கேட்கிறோம். நீ இப்படி செய்யறது நல்லதுன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பெண்மணி உன்னுடைய கணவன் மனைவி பிரச்சனைய இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில விவாதம் பண்ணி அதை பேட்டியாக எடுத்து ஒளிபரப்பு செய்ய நீ தயாரா இருப்பியா? அப்படி ஒளிபரப்பு செய்வதை நீ விரும்புவியா? இல்ல இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர் உன் குடும்ப சண்டையை கொண்டு வா, அதே மாதிரி விசாரிப்போம், உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனையை விசாரிச்சு அதை நீ ஒளிபரப்பு செய்யறதுக்கு தயாரா இருக்கியா? நீ என்ன ஒத்துக்குவியா? நீ ஏன் சண்டை, என்னுடைய குடும்பத்துடைய பிரச்சனையெல்லாம் இப்படி வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றீல? அட, இப்படி சொல்லக்கூடியவன் ஒரு பாமரத்தனமாக இருக்கக்கூடிய மானத்தோடு விளையாடுறியப்பா. அவனுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெளியிடுறிய. இப்ப உனக்கு மட்டும் அது தேவையில்லை, அது கூடாது, தப்புன்னு விளங்கக்கூடிய நீ அடுத்தவன் விஷயத்திலே அப்படித்தானே இருக்கணும். அப்படி இருக்கிறியா? அப்படி இருக்க மாட்டேங்கிற நீ அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? இதெல்லாம் மார்க்கம் நமக்கு, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனித குலத்திற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுத்து தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய மானம் என்பது இந்த கௌபாவை போல புனிதமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அவனுடைய மானம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே. இந்த மாதிரியான இந்த நபிமார்களுடைய வாழ்க்கை முறையை நீ படித்திருந்தால், இந்த மாமனிதனுடைய வாழ்க்கை முறையை நீ தெரிந்திருந்தால் இப்படி செய்வீங்களா? நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மனித சமுதாயத்திற்கு கேவலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இந்த நிகழ்ச்சியாக அமைந்திருக்கு. இவங்கெல்லாம் குடும்பத்தில் சண்டையை தீர்க்க வந்தவங்க கிடையாது, குடும்பத்தில் உள்ள சண்டையை பெரிசாக்க வந்தவங்க தான். ரெண்டு பேரும் சமரசம் ஆகி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. இதை நீ டிவிடி ஆக்கி ஒளிபரப்பு பண்ற அப்படின்னு சொன்னா இதை நாளைக்கு தொலைக்காட்சியில பார்க்கக்கூடிய கணவன் என்ன நினைப்பான்? நம்மளை பத்தி எப்படியெல்லாம் இவ பேட்டி கொடுத்திருக்கிறா, நம்மளை பத்தி என்ன மாதிரியெல்லாம் இவன் நினைச்சு வச்சுக்கிட்டு சொல்லி இருக்கிறா, எவ்வளவு கெட்டவன்னு சொல்லி இவ சொன்ன இந்த சொல்லு என்னுடைய நண்பர்களிடத்துல பதிஞ்சிருக்குது. அந்த நிகழ்ச்சியை பார்த்த என்னோட அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது, நான் கெட்டவன் என்கிற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, இவளோட நான் எப்படி வாழ்வேன், வேணாம் என்று சொல்லக்கூடியவனா இருப்பானா இல்லையா? அப்ப இது எப்படி சமரசத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன்? இது எப்படி சமரசத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும்? நீங்க சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பாமர மக்களுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். என்ன டிஆர்பி ரேட் ஏறணுமா? அதுக்கு எவ்வளவு பெரிய நாடகம் இந்த நிகழ்ச்சியில் அரங்கேற்றப்படுகிறது. ஒருத்தவங்க ரெண்டு பேரையும் விட்டு திட்ட வைக்கிறது. இவங்க ஒரு பக்கம் திட்டுவாங்க, அவங்க ஒரு பக்கம் திட்டுவாங்க. இந்த அம்மா நடுவராக இருக்கிற அம்மா என்ன செய்யணும்? ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத பாமரர்கள் நடத்தக்கூடிய பஞ்சாயத்து இருக்குது, மரத்தடியில் நடத்துறாங்கல்ல, அந்த பஞ்சாயத்துல கூட இது மாதிரி சலசலப்பு ஏற்படுறப்ப என்ன செய்வாங்க? அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, இவங்க சொல்லிக்கிட்டாவது இருப்பாங்க. அவன் அடிச்சுக்கிறவன் அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும், கத்துறவன் கத்தட்டும். ஆனா நடுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அமைதி வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார்களா இல்லையா? இந்த அம்மா என்ன பண்ணுது? அப்படி கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிற வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு தெரியுமா? இப்படி அடிச்சுக்கிட்டா நாளைக்கு ஒளிபரப்பு பண்றப்ப என்ன ஆகும்? டிஆர்பி ரேட் ஏறிக்கிட்டே இருக்குமா இல்லையா? ஆனா நடுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அமைதி வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார்களா இல்லையா? இந்த அம்மா என்ன பண்ணுது? அப்படி கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிற வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு தெரியுமா? இப்படி அடிச்சுக்கிட்டா நாளைக்கு ஒளிபரப்பு பண்றப்ப என்ன ஆகும்?
டிஆர்பி ரேட் ஏறிக்கிட்டே இருக்குமா இல்லையா? நிகழ்ச்சியுடைய நோக்கமே அதானே. டிஆர்பி ரேட் ஏறினாக்க காசு கொட்டும், வருமானம் கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்? 2 பேரை அழைச்சிட்டு வந்து அவங்களுடைய குடும்பத்தை நடு ரோட்ல இழுத்து சந்தி சிரிக்க வச்சிருவோம். அவங்க வாழ்க்கை எப்படி போனாலும் கவலை இல்ல, அவங்களுடைய மானம் விலை போனாலும் பரவாயில்லை, அவர்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்பட்டால் பரவாயில்லை, எங்களுக்கு டிஆர்பி ரேட் ஏறணும். இது என்ன மனித சமுதாயத்தை நன்மை பயக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா? குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியா? இதெல்லாம் ஆட்சியாளர்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட கேடுகட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் தடை செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் மீது உரிய வழக்கு பதிவு செய்து அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. நீங்க வேணா இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், நீங்க பப்ளிக்கா ஒரு அறிவிப்பு போடுங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சியின் மூலம் கலந்து கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை துளத்தி விட்டோம், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனால் எங்களுடைய வாழ்க்கை பறிபோகி விட்டது என்று சொல்லக்கூடியவர்கள், புகார் அளிக்கக்கூடியவர்கள், இந்த நம்பரை தொடர்பு கொண்டு புகார் அளிங்க, நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி தமிழக அரசு அறிவித்தால் எவ்வளவு புகார் வருதுன்னு பாருங்க. அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு அறிவிப்பை நீங்க வெளியிட்டு பாருங்கள். இந்த நிகழ்ச்சியால் இங்கு பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு மனித சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறவங்க இல்லங்க, இறந்து போனவருடைய ஜனாசாவை யார் குளிப்பாட்டுகிறார்களோ அப்படி குளிப்பாட்டுகிற பொழுது அந்த உடலில் இருக்கக்கூடிய அவருடைய உடலில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை நீங்க என்ன செஞ்ச குறைகளை வெளியில சொல்லாதீங்க. அவங்க உடம்புல புண்ணு இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு காயம் இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு அவங்களுக்கு குறையாக அந்த உடல்ல இருக்கும், அதை கூட நீங்க வெளியில சொல்லிடக்கூடாது. ஏன் தெரியுமா? அவங்களுடைய மானம் புனிதமானது, அதை சொல்லக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் தலை சிறந்த மார்க்கம். ஆனால் இப்படி கேடுகட்ட நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய இவர்கள் இந்த நிகழ்ச்சி மூலமா மனித சமுதாயத்தை கேவலப்படுத்துகிறார்கள். இந்த பெண் உரிமையை பத்தி பேசக்கூடியவர்கள் எங்க போனான்னு தெரியல. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறான எத்தனை பொம்பளைங்களுடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்துகிறான், பப்ளிக்கா மானபந்தப்படுத்துகிறான், எத்தனை பேருடைய குடும்ப சண்டையை நடுத்தரவுக்கு கொண்டு வருகிறான். இந்த மனித உரிமை போராளிகள்லாம் எங்கன்னு தெரியல, பெண் உரிமை போராளிகள்லாம் எங்களுக்கு தெரியல. இவர்கள் எல்லாம் ஆழ்த்தெழ வேண்டும். இந்த மனித சமுதாயத்திற்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி செய்வதெல்லாம் பித்தலாட்டம் பித்தலாட்டம் என்று சொல்லி இன்றைய தினம் ஒரு பேசுது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி என்பது மனித சமுதாயத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பெண்களை மிகவும் அற்பமாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த பேசுது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி என்பது மனித சமுதாயத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பெண்களை மிகவும் அற்பமாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த பேசுது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி என்பது மனித சமுதாயத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பெண்களை மிகவும் அற்பமாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த பேசுது.
உண்மையிலே இந்த நிகழ்ச்சி என்பது மனித சமுதாயத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பெண்களை மிகவும் அற்பமாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த பேசுது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி என்பது மனித சமுதாயத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பெண்களை மிகவும் அற்பமாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த பேசுது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி என்பது மனித சமுதாயத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பெண்களை மிகவும் அற்பமாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த பேசுது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி என்பது மனித சமுதாயத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பெண்களை மிகவும் அற்பமாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி.